Shri Krishna, Sri Krishna, Sri Krishna, Sri Krishna. Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Guru Sakshat Param Brahma, Tasmai Shri Gurave Namaha, Tasmai Shri Gurave Namaha. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द हरे राम 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे कृष्णचंद्र भगवान की जय। மகாபாரதம் அப்படின்னு சொன்னாவே தர்ம மோக்ஷ சந்தேஷம். ஸோ வியாச சந்தேஷம், மகாபாரத சந்தேஷம், பீஷ்ம சந்தேஷம், எல்லாரோட சந்தேஷம் தர்மம் மோக்ஷம். கடந்த சில சத்சங்கத்தில் நம்ம பீஷ்ம சரித்திரத்தில் பார்த்துட்ருக்கிறோம். யுத்த பூமியில் யுத்தமெல்லாம் முடிஞ்சு விட்டதை 10வது நாளில் பீஷ்மர் அம்பு படக்கை மேலே அப்படியே படுத்துக்கிட்டது போல் உயிர் விடாமே உத்தராயண புண்ணிய காலத்துக்காக எதிர்பார்த்துட்ருக்கிறார். அந்த சமயத்தில் நிறைய பேர் அங்கே வேறு ருஷிகள் எல்லாரும் கூடியிருக்காங்க அப்படின்னு கடந்த சத்சங்கத்தில் இந்த ருஷிகளுடைய எல்லார் பேரும் நம்ம ஸ்மரித்தோம். கிருஷ்ணர் சொல்லி தர்மராஜன், திருதராஷ்டர், காந்தாரி, பாண்டவல், அடுத்த 4 பேரும், கிருபாச்சாரியர், அவங்க எல்லாரும் பீஷ்மர்கிட்ட வந்தாங்க. காரணம் தர்மராஜனுக்கு இருக்கிற மனசங்கடம், துக்கம். என்னால் தான் இந்த யுத்தம் நடந்தது, யுத்தத்தில் இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்னு கவலைப்படுறார். அதுக்கு ஒரே ஒரு மருந்து இவருடைய தாத்தான பீஷ்மனை வச்சு மகா ஞானி, சர்வசாஸ்திர விசாரதர் அப்படிப்பட்ட பீஷ்மர் சொல்லி தெரிவிக்கணும்னு கிருஷ்ணருடைய சங்கல்பம். அப்போது வந்தாச்சு. அப்புறம்
முதல் நாள் நான் பேச முடியாது, எனக்கு சக்தி இல்லை, உடம்பெல்லாம் காயமாக இப்படி இருக்கு அப்படி சொன்னார். அப்புறம் கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணார். உனக்கு நல்ல எல்லா சக்தி வரும், தைரியம் வரும், எல்லாம் வரும்னு இனிமேல் சொல்ல போகிறார் இன்னைக்கு. அதனால எல்லாரும் கூடி இருக்கிறதுக்கப்புறம் பீஷ்மர் மட்டும் கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தினை ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அவருக்கு அதே தான் சிந்தனையாக இருக்குது. அதனால தான் சொன்னோம் கடந்த சத்சங்கத்தில், என்னை பக்தர் அங்கே தியானம் பண்ணுறாரு, அதனால தான் அவனை பற்றி நான் தியானம் பண்ணுறேன். நான் போகணும்னு அவசியம் அவருக்கு இல்லை, ஆனால் மிச்சம் இவங்களை எல்லாருக்காக போகணும். கிருஷ்ணர் விரும்பிட்டார் ஒரு வாட்டி, அப்படிப்பட்ட அந்த பக்தருக்கு நான் நேராகவே காட்சி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அவர் வந்தார். அப்போது హృదయத்தில் భగవాన్ని ధ్యానం பண்ணడం వలన ஒருத்தனுக்கு ஈஸ்வரனுடைய அனுகிரகம் இருந்தாதான் அது ஏற்படும். இல்லைன்னா இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட கஷ்டத்தில் உயிர் விடுற சமயம் ஆனால் அவர் தியானம் பண்ணுறார். ஸோ இதுக்கு அர்ஹத்தை வேணும். அப்படி பண்ணுறதுன்னா என்ன அர்ஹத்தைன்னா, பீஷ்மர்கிட்ட எல்லாமே இருக்குது. மனோ நிகிரகம், இந்திரிய நிகிரகம், சத்திய தர்ம நிஷ்டைகள் இருக்குது பீஷ்மர்கிட்ட. அந்தர்பாஹ்ய சௌச்சம் சுத்தி கூட இருக்கு. சரி, அப்போ பீஷ்மர் கிருஷ்ணன் கூட சொல்கிறாரு, எனக்கு இப்போது ரொம்ப அசக்தனாக இருக்கு, இந்த அம்பெல்லாம் குத்தி காயமாகி என்னால் சரீரத்தில் சக்தி இல்லை, பேசுறதுக்கு கூட வாக்கு சக்தி இல்லை, எல்லாம் பலம் போயிடுது அப்படின்னு சொல்லி பஞ்ச பிராணங்கள் சரீரம் எல்லாம் அப்படி கிளம்புறதுக்கு அதெல்லாம் ரொம்ப பிஸியாக பேக் பண்ணுறது, அல்ல கல்லோலமாக இருக்காமல் பிராணங்கள் எல்லாம் தடமாடி அப்படி இப்படி ஆயிட்டுருக்கு. வெளியில் போகிறதுக்கு அதெல்லாம் தயாராக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஸ்திதியில் நான் உன்னுடைய அனுகிரகம்னால தான் இந்த பிராணங்களோடு இப்போ இன்னும் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, சர்வ சிருஷ்டிக்கு சர்வ ஜகத்துக்கு குருவான நீ இருக்கும்போது உன்னை முன்னாடி நான் எப்படி உபதேசம் பண்ணுவேன்? குரு இருக்கும்போது அவர் பக்கத்தில் வச்சு சிஷ்யன் நான் பேசுகிறேன்னு சொன்னது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் பீஷ்மர். ஆனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, சொல்கிறார் அவர் சங்கல்பமே பீஷ்மர்னால தான் இது அவருக்கு உபதேசம் பண்ண வைக்கணும். அதுக்கு 2 காரணம். அப்போது தர்மபுத்திரன் நல்லா ஏற்றுக்குவான், புரிஞ்சுக்குவான். அது மட்டும் இல்லை, பீஷ்மருடைய சரித்திரம் அவர் ஏதோ பிறந்தார், அப்புறம் சாபத்தினால அப்புறம் போயிட்டார், இத்தனை நாளுக்கு அப்புறம் நல்ல யுத்தம் பண்ணாரன்னு இல்லாமல் அவருக்கு இருக்கிற அறிவு ஞானம் இதெல்லாமே லோகத்தில் சொல்ல வைக்கணும். அப்போ தான் அவருடைய சரித்திரம் அநேக காலம் அது அப்படியே இந்த லோகத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்வதமாக இருக்கும் பூலோகத்தில். அப்படி பண்ணணும்னு நினச்சி தான் சங்கல்பம் பண்ணி தான் கிருஷ்ணர் இந்த முடிவு எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பூலோகத்தில் பிறந்த ஒரு மனுஷ சரீரம் எடுத்துக்கிட்டு எந்த மனிதனானாலும் சரி, சத்திய தர்ம நிஷ்டர்கள் கூட அவன் செய்ய வேண்டியதை செஞ்சு ஒரு ரோல் மாடலாக இந்த லோகத்தில் இருந்து மார்க்கதர்சனம் செய்ய முடியும் பீஷ்மர் மாதிரி. கடந்த சத்சங்கத்தில் இந்த கருத்து சொல்லி தான் நம்ம நிறுத்திட்டோம். நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம இருக்கிற இடத்துல நான் கூட ஒரு ரோல் மாடலாக இருக்கணும். நம்ம சுற்றி இருக்கிற நம்ம குழந்தைகளுக்காகட்டும்,
நம்ம பந்துகளுக்காகட்டும் சமுதாயத்துக்காகட்டும் அப்படி செய்யணும்னு சொல்லி தான் இந்த விஷயம். அப்போ இந்த சன்னிவேஷம், இந்த கட்டம் என்ன நிரூபிக்கிறதுன்னா இதுதான். ஒரு மனிதன் மனுஷ சரீரம் எடுத்துட்டு ஆனால் சத்திய தர்ம நிஷ்டர்களோட வாழ்க்கை நடத்திட்டா அவன் பல பேருக்கு ஆதர்ஷத்தினை காட்டி வழிகாட்டி இந்த லோகத்தில் வந்து சரீரம் விட்டுட்டு போவான். இது எல்லாரும் செய்ய முடியும்னு காட்டுறதுக்கு தான். அப்போது கிருஷ்ணர் வந்து வரம் கொடுக்குறாரு பீஷ்மருக்கு. அவருக்கு இனியோ வரம் இருக்கு, உத்தராயணம் வந்தால் அவர் சரீரம் விடலாம். ஆனால் இப்போ உபதேசம் பண்ண சொல்கிறாரு, சக்தி இல்லையே, பலகீனமாக இருக்கா, எனக்கு முடிய மாட்டேங்குதான்னு சொல்கிறார் இல்லையா. என்ன சொல்கிறாரு, உத்தராயணம் வரும், நீங்கள் இருப்பீங்க எல்லாம், உங்களுக்கு இப்போ நாளைக்கு நாங்கள் திரும்பி எல்லோரும் வருவோம், நீங்கள் உபதேசம் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் அப்போது உங்களுக்கு சக்தி, எல்லா சக்தி வரும், பேச முடியும், உங்களுக்கு இருக்கிற சாரீரிக மானசிக வலி இது எல்லாமே போயிடும். அதனால் அது மட்டும் இல்லை, தமோ ரஜோ குணங்கள் அது உங்களை ஒன்றும் பாதிக்காது. நல்ல தெளிவோடு இருந்த தர்மஜன் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாரு. வரம் கொடுத்துட்டு அது மட்டும் இல்லை, ஹே காங்கேய, இந்த சிருஷ்டியில் எந்த விஷயம் பற்றி தர்மஜன் எது கேட்டால் கூட அந்த விஷயத்துடைய சத்தியம் உங்களுக்கு உன்னோட மனசில் தெள்ளன் தெளிவாக அது தெரியும், உன் வாயால் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே மனசு லக்னம் ஆகிடும், ஏகாகிரம் ஆகிடும், நீங்கள் நல்லா உபதேசம் பண்ண முடியும்னு வரம் கொடுத்தார் கிருஷ்ணர். அப்புறம் இது பேசி எல்லாம் முடித்து பார்த்து எனக்கு சூரியாஸ்தமம் ஆகிடுது. அப்புறம் எல்லோரும் பீஷ்மர் கிருஷ்ணருக்கு நன்றி சொல்லி நமஸ்காரம் பண்ணுன்னு மனசால பண்ணி கண்களினாலே காட்டுறார் நமஸ்காரம். அந்த பாவம் காட்டிட்டு அடுத்த நாள் திரும்பி எல்லாரும் ரெடியாகி வந்துட்டாங்க. இப்போ பீஷ்மர் தயாராகிட்டார் போதனை உபதேசம் பண்ணுறதுக்கு. இங்கே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், லோகத்தில் பீஷ்மருக்கு தெரிஞ்ச போல் சகல நிறைய சாஸ்திரங்கள் வித்தைகள் வந்து தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் பீஷ்மருடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப ரேர். சரியா? பீஷ்மரை பற்றி சொல்லும் போதும் ஸ்ருதாச்சார பராயண அனே பாராட்டி சொல்லப்படுறது. ஸ்ருதி என்ன தர்மம், ஸ்ருதி என்ன கேட்டது, தெரிஞ்சுக்கினது, சாஸ்திரம் சொல்றது ஆச்சரணలో வச்சவர் பீஷ்மர். எல்லாரும் தெரிஞ்சால் கூட அனுசரிக்கிறது ஆச்சரணలో வைக்கிறது கஷ்டம். அதனால் ஸ்ருதாச்சார பராயண பீஷ்மாச்சாரிய. அப்படி ப்ராக்டிஸில் வைக்கிறதுல அவருக்கு ஈடாக இன்னொருத்தர் சொல்ல முடியாத மாதிரி அப்படி இருக்கார் அவர். அது மட்டும் இல்லை, லௌகிக வித்யை அலௌகிக வித்யா ரெண்டுத்துலேயும் அவர் நிஷ்ணாதராக இருக்கார். பொதுவாக லௌகிக வித்யைகள் தெரிஞ்சவனுக்கு அலௌகிக வித்யை தெரியாது. அதில் ஏதோ மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கலாம். அலௌகிக வித்யை நல்லா தெரிஞ்சவனுக்கு லௌகிக வித்தைகள் அவ்வளோ இதில் ஷைனாய் தெரியாது. ஆனால் பீஷ்மர் வந்து லௌகிக வித்தியிலையும் அலௌகிக வித்தியிலையும் தர்மசாஸ்திரம், நீதி சாஸ்திரம், எல்லா சாஸ்திரங்களும், எல்லா மோட்சம் எல்லாத்தையும் பற்றி தெரிஞ்சு படித்து இருக்கிற அவர். அப்போது இந்த சமன்வயம் ரெண்டு சேர்ந்து இருக்கிறதுனது வெரி ரேர் காம்பினேஷன். அது யாருக்கும் நடக்காது. அதனால் அப்படி ரெண்டுமே இருந்து சமன்வயமாக இருக்கிற ஒரு மனிதன் அவனும் லோகத்தில் இருந்து ஆதர்ஷம் காட்டி நடத்தி வாழ்ந்து சாய்ஞ்சாதான் சமுதாயம், நாடு,
பூர்ணமான பலத்தினடையும். ரெண்டு வேணும், மெட்டீரியல் ப்ராஸ்பெரிட்டி வேணும், ஸ்பிரிச்சுவல் ப்ராஸ்பெரிட்டி வேணும், ரெண்டும். அதனால் இது பீஷ்மர்கிட்ட இருக்கு. அப்போது இந்த சமன்வயம்னா ரெண்டு இருக்கிறது இந்த சன்னிவேஷத்தில் பீஷ்மர்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியறது கேட்டால். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, தர்மஜன் கேட்காம அப்படியே இருக்கார். என்ன அவன் கேட்கலாமா இல்லையாமா தாத்தா கிட்டன்னு வெக்கப்படுறார். அப்போது என்ன சொல்கிறார் தெரியுமா பீஷ்மர்? மனோ நிகிரகம், இந்திரிய நிகிரகம், க்ஷமாகுணம், தர்ம சத்திய அனுஷ்டானங்களுக்குள்ள எப்பவுமே இருந்துகிட்ருக்கிற அந்த தர்மபுத்திரன் என்கிட்ட என்ன வேணுமன்னா கேட்கலாம். உற்சாகப்படுத்துகிறாரு. அவர் கேட்பாரோ இல்லையோ தயங்குறாருன்னு சொல்லி இப்படியெல்லாம் வார்த்தை சொல்கிறார் பீஷ்மர். அப்புறம் சுனிலை சுவார்த்தத்தினாலேயோ பயத்தினாலேயோ தனம் லோகத்தினாலேயோ எப்பவுமே தர்மம் விட்டுட்டு அதர்மத்துக்குள்ள ஈடுபடாத அந்த தர்மஜன் என்கிட்ட என்ன வேணுமுன்னாலும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னு என்ன புரியுறது? பீஷ்மர்கிட்ட இருந்து சந்தேஷம் வாங்கணும்னா ஒருத்தனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு, அந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கிறது தர்மபுத்திரன்னு. அப்போ தர்மபுத்திரனுடைய பெருமை கூட நமக்கு தெரிகிறது. நம்ம இங்கே வேதாந்தம் சிரவணத்துக்கு குவாலிஃபிகேஷன் சொல்கிறோம் இல்லையா? சாதன சத்துஷ்டய சம்பத்தின்னு எத்தனை வாட்டி சொல்கிறோம். அதனால் இப்படி பீஷ்மர் இவ்வளோ சொன்னதுக்கு பிறகு கூட தர்மஜன் வாய் திறந்து கேட்க மாட்டுறாரு, முன்னு வருதில்லை கேட்கறதுக்கு. அப்போ கிருஷ்ணன் மறுபடியும் சொல்கிறாரு பீஷ்மர்கிட்ட, எல்லாரும் கேட்குறது போல பீஷ்மர் யுத்தத்தில் பிராண நஷ்டத்துக்கு எல்லாத்துக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அந்த கவலைனாலையும் வெக்கத்தினாலையும் நான் இப்படிப்பட்ட வேலை செஞ்சேன்னு சொல்லி காரியம் வெக்கப்பட்டுட்டு பின்வாங்கி கேட்கறதுக்கு தயங்குறார். யார்? உன்னுடைய பேரன் அப்படின்னு கிருஷ்ணர் மறுபடியும் சொல்கிறார். அப்போது பீஷ்மன் மறுபடியும் சொல்கிறார், பித்ருன் பிதாமகான் பிராத்ருன் குருன் சம்பந்தி பாந்தவான் மித்யா பிரவருத்தான் ய சங்கே நிஹந்தியாத் தர்ம ஏவ சஹ. என்ன சொல்கிறாருன்னா, அவன் தாத்தா ஆகட்டும், அப்பா ஆகட்டும், சித்தப்பா ஆகட்டும், பந்துகளாகட்டும், மித்திரர்களாகட்டும், யார் அதர்மம் மித்யா பிரவருத்தி அதர்மமான பிரவருத்தியில் ஈடுபட்டால், யுத்தம் அதர்மமாக செஞ்சிட்டு இருந்தால், அதுக்காக அவங்க நிற்கிறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களனை கொலை பண்ணுறது அது தர்மந்தான். தர்மபுத்திரன்கிட்ட சொல்கிறார். அப்புறம் சமயத்தியாகி நோலுப்தான் குருநாபி ச கேசவ நிஹந்தி சமரே பாபான் க்ஷத்ரியோ யஹ சஹ தர்மவித். கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறது போல், என்ன கிருஷ்ணர் தானே கன்வே பண்ணுறார் நடுவில், கிருஷ்ணா என் பேர் நான் தர்மவர்ஜனுக்கு தெரிய மாட்டேங்க, சமயத்துக்கு தகுந்த போல் நல்ல தியாகம் செய்கிற புத்தி இருந்து எந்த ஒரு லோகம் மனசில் வச்சுக்காமே, அப்புறம் ஆனால் குருவாக எதிரில் இருந்து ஒருத்தன் யாராவது அவர் ஏதாவது இப்படி தவறு பண்ணால் கூட பார்த்தீங்களா, குருனா பீச்ச கேசவா. அதனால்தான் அங்கே பரசுராமர்கிட்ட சொன்னார்ல பீஷ்மர், நீங்கள்
என்னை தர்மம் விட்டுட்டு இப்படியெல்லாம் பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்கலை. இல்லைன்னா அப்போது நான் உன் மேலே யுத்தம் பண்ணுறேன், பண்ணுங்க. பரசுராமர் தோற்று போயிட்டார். அது இப்போ அவரே சொல்கிறாரு, நிஹந்தி சமரே பாபான். யார் அந்த மாதிரி. அதனால் தர்மத்துக்கு முக்கியம். அங்கே நம்ம ஆள் என்னோட ஆள்னு இது கிடையாது. கிருஷ்ணர் கீதையில் கூட அதான் சொல்கிறாரு. அப்படி யாராவது செஞ்சால் அவனு அந்த க்ஷத்ரியன் வந்து தர்மவித்து தான், அவன் தர்மவான் அப்படின்னு சொல்லி, யோ லோபாத் ந சமீக்ஷத தர்ம சேதும் சனாதனம் நிஹந்தி ய தம் சமரே க்ஷத்ரிய வைச தர்மவித். நான் முன்னாடி சொல்லியிருக்க தமிழில் இப்போ அதே தான் இங்கே இருக்குது. அதனால் விஷயத்தினை சரியாக பார்த்து நல்லது கெட்டது தர்மம்னு தெரிஞ்சுக்கிட்டு, அப்புறம் இந்த தர்மமனே சனாதனமான இந்த சேது பிரிட்ஜ் இருக்கு, இதுக்காக நிற்கணும். க்ஷத்ரியன் முக்கியமாக நிற்கணும். அதனால் அதுக்கு எதிராக இருக்கிறவங்கன்னு யுத்த பூமியில் ஒரு க்ஷத்ரியனு எதிராளின்னு வந்து சம்ஹரிக்கிறது தப்பு கிடையாது, தர்மந்தான் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் கேட்பார் தர்மராஜன். இப்போ நம்ம வந்து அந்த ரொம்ப விவரங்களுக்கெல்லாம் போக முடியாது. நான் வந்து அப்படியே என்னதான் அந்த சாந்தி பர்வத்துக்குள்ள விஷயம் இருக்கேன்னு பார்க்குறோம். பீஷ்ம சந்தேஷம் అనేది எப்படி தொடங்கி எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு முதல் வந்து மொத்தம் அந்த சாந்தி பர்வ 3 பாகங்களை பார்க்கலாம். 3 விஷயங்கள் அங்கே இருக்கிறது. அதுதான் 3 பருவங்கள் தான் இருக்கு. அதுக்குள்ள உபபருவங்கள். ஒன்று வந்து ராஜநீதி அனுசாசன பர்வம். சிம்பிளாக சொல்லணும்னா ராஜநீதி தர்மம். அப்படி என்ன முக்கியமாக ஏன் அது சொல்கிறாரு? ஆரம்பத்தில் விஸ்தரித்து சொல்லுவார். ஏன்னா தர்மபுத்திரன் இப்போ ராஜா பூபதி, அவர் தான் இனிமேல் ராஜ்யபரணம் பண்ணணும். அவருக்கு இப்படி சொல்லி கொடுத்தா அவர் கேட்பார், அவர் பேசுவார். இதெல்லாம் லோகத்தில் வரப்போகிற ஜனங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வரப்போகிற ராஜாக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜநீதி தர்மம். இதில் வந்து விஷயங்கள் அப்படி ஹெட்டிங்ஸை பார்த்த பரிபாலனை ராஜ்யபரணம் பண்ணுறவர் ராஜா. அப்புறம் ராஜ்யம் இருந்தானே ராஜா. அதுக்கப்புறம் அவருக்கு கீழே இருக்கிற பிரபுத்துவம் அப்படின்னா மந்திரிகள், அவருக்கு கூட உதவி செஞ்சு பல காரியங்களும் பார்க்குற மந்திரிமார்கள் எல்லாரும் இருக்கு. அவங்களுக்கு கீழே திரும்பி ரூல் பண்ணுறதுக்கு வேண்டிய யந்திராங்கம் வேணும். யந்திராங்கம்னா அதிகாரிகள் நிறைய வேணும், டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேணும். அப்போது இதெல்லாம் யாருக்காக? பிரஜைகளுக்காக. ஸோ ராஜா, பிரஜா, ராஜ்யம், அவர் கீழே இருந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான யந்திராங்கம் இதெல்லாமே ஒழுங்காக இருக்கணும் அனி அது கீழே. லோகத்தில் எந்த தேசமாகட்டும், எந்த சரித்திரம் ஆகட்டும், எந்த சமுதாயமாகட்டும், இந்த 4 முக்கியமான விஷயங்கள் மேலே தான் அதோடைய பிரகதி, உன்னதி ஆதாரப்பட்டிருக்கும். சரி, அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த ராஜ்யபரணம் பண்ணுற அவருடைய நீதி தர்மம், இந்த பிரபுத்துவம் மூலமாக அப்படின்னா அவர் கீழே அவருக்கு உதவியாக இருந்து செய்கிற அவங்க எல்லாத்தையும் மூலமாக அப்படின்னா மந்திரிமார்கள், யந்திராங்கம், அதிகாரிகள், இவங்க எல்லாரும் மூலமாக அது வந்து பிரஜைகளுக்குள்ளே கொண்டு போகணும். தர்மம் நீதி பிரஜைகளுக்குள்ளே கொண்டு போகணும். பிரஜைகளை காப்பாற்றணும். பிரஜைகளுடைய நாட்டு மக்களுடைய சுகசாந்திகள் பார்க்கணும். இது பீஷ்மருடைய
நோக்கம், சித்தாந்தம் இந்த ராஜநீதி தர்மம் சொல்கிறதுக்கு. யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படி இருப்பார் அதுக்கு தகுந்த போது அந்த நாட்டு மக்கள். அதனால இப்போ சொன்னது போல் ஒரு சமுதாயம், ஒரு நாடு, எங்கே அங்கே இருக்கிற பிரஜைகளுடைய வாழ்க்கை முறை, அதுக்கப்புறம் அந்த நாடு நல்ல செல்ஃப் ஆத்ம நிர்பர பாரத், அப்படி செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், செல்ஃப் சப்போர்ட்டிவாக அப்படி இருந்து நல்ல உன்னதி அடைஞ்சு ஆகணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய ஒரு மெயின் முக்கியமான அங்கம் என்னன்னா ரக்ஷண கவச்சம்னு சொல்லலாம். ரக்ஷண கவச்சம் இந்த பரிபாலன வியவஸ்தா. அதனால தான் பீஷ்மாச்சாரியர் இந்த ராஜநீதி அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துட்டு பேசுகிறார். சில வாட்டி நம்ம நினைக்கிறோம், நானேதோ பகவான் பக்தி வேதாந்தம் போதும், தேச நாடு பற்றி எனக்கு எதுக்கு, நாட்டையும் ஓட்டு போடணும் போய் இப்படி இல்லை. நம்ம இருக்கணும் ஒடுங்கன்னு இந்த மாதிரி இந்த அளவுக்கு ஃப்ரீயாக நம்ம காஷ்மீரில் ஸ்ரீநகரில் கிளாஸ் வச்சுக்க முடியுமா? யாத்திரைக்கே போக முடியல. அதனால் மனுஷனும் சமுதாயத்தில் இந்த புருஷார்த்தங்கள் எல்லாம் ஒழுங்காக சாதிச்சு நடக்கணும்னு சொன்னால் வேணும் கண்டிப்பாக. அதனால் எனக்கு என்ன ஆகிப்போச்சு, இப்போ எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. ரொம்ப துறவிகளாக போனவங்களும் சில பேர் பண்ணலன்னா அவங்கள நம்ம கேட்க முடியாது, ஏன்னா சந்நியாசம் எடுத்துட்டாங்க. பட் சாதாரணமாக கிரகஸ்தர்களாக இருந்து சமுதாயத்தில் ஒரு குடிமகனாக இருந்த யூ ஆர் ரெஸ்பான்சிபிள். சரி, இப்போது இங்கே பீஷ்ம சந்தேஷம், கீதையிலோ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கொடுத்த சந்தேஷம், நிறைய விஷயங்கள் அதெல்லாமே கர்மயோகம், அது எல்லாமே கூட இங்கேயும் நிறைய விஷயங்கள் வருது. ஆனால் வித்தியாசம் என்னன்னா பகவத்கீதை தெய்வ சம்மிதம் அப்படின்னு தெய்வத்தினாலே நேராக சொல்லப்பட்டது. அதுக்கு வேதத்துக்கு சமம். அதில் குட்டி குட்டி குருவி கதைகள் அப்படி ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. மேக்சிமம் ஜனகர்னு எக்ஸாம்பிளாக மட்டும் ஒரு வேர்டு சொன்னார், அவ்வளோதான். நோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எனிதிங், எனி கதை மாதிரி ஆக்கியாயிகள் உபாக்கியானங்கள் கிடையாது. அங்கே குரு சிஷ்யருக்கு நடுவில் மாதிரி நடந்தது அந்த சம்வாதம், அந்த சம்பாஷணை. அப்போது பகவானோட அனுகிரகத்தினால அர்ஜுனனுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணார், கர்மயோகம் நீ யுத்தம் பண்ணு, சாசிக்கிறார். ஆனால் இந்த பீஷ்ம சந்தேஷம் இதில் மித்திர பந்து பாவத்தோட சுருத் சம்மிதம் இது, அது தெய்வ சம்மிதம். இதில் அநேக கதைகள். இதுக்கு என்ன சொல்கிறோம்னா அனுகீதங்கள். 1 2 3 4 இந்த சாந்தி பருவம் உள்ளேயே எத்தனையோ அனுகீதைகள் இருக்குது. உத்தவகீதை கேட்கும்போது அதில் ஹம்சகீதை, பிக்ஷுகீதை, ஐலகீதை, உத்தவகீதைக்குள்ளேயே அப்படி 4 5 பார்த்தோம். ஆனால் இங்கே கணக்கு பண்ணல. நான் சொல்கிறாங்க பண்ணவங்கள், அவங்களும் கூட மகாபாரதம் மொத்தம் பார்த்தாவே இப்படிப்பட்ட கதைகள் ரூபத்தில் உபாக்கியானங்கள்னு அதுக்கு பேர் இல்லை, அனுகீதைகள். இதெல்லாம் வச்சுதான் வியாசர் சமுதாயத்தில் யார் கேட்டான்னு சரி, குழந்தை கேட்டால் கூட அவனுக்கு தர்மம் நீதி புரியும். அப்படி சொல்லி வச்சிருக்காரு, நெரும்பியிருக்கார் கதைகளை கூட, ஆக்கியாய்கள். நம்ம இப்போ ஒரு சரித்திரம் மட்டும் எடுத்துக்கிட்டு சும்மா உள்ளக்கு போகிறதுக்கு ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணிக்கிறோம். இதில் இருக்கிற மெயின் என்ட்ரன்சஸ்
வியாசர் சரித்திரம், அப்போ பீஷ்ம சரித்திரம், இப்படி போகிறோம். அதனால் முக்கியத்துவம் என்ன, இது கர்மயோகம் சொல்லி அப்புறம் தர்மத்துடைய பெருமை சொல்லணும், அதர்மத்துடைய நஷ்டத்தை காட்டணும். இதுதான் நோக்கம். அப்புறம் கேட்குறதுக்கு ஆனந்தமாக இருக்கும். இப்படி கீதைகள் பல கதைகளாக சொன்னால் அது ஜந்துன்னு வச்சு சொன்னாலும் மனுஷனை வச்சு சொன்னாலும் நிறைய ஜந்துகளோட கதைகளோடு இருக்கும். ஸோ மொத்தத்தில் மனோரஞ்சகமாக இருக்கும், கருத்து ஈஸியாக போய் சேரும். அப்படி ஆனால் கீதா சாஸ்திரம் என்ன ஆயிடுச்சு, கிருஷ்ணரே சொன்னார் 4வது அத்தியாயத்தில், ஏ அர்ஜுனா, காலேன மகதா காலேன யோகா நஷ்டா பரந்தப. இந்த பிரம்ம வித்யா இது நான் அப்போவே சூரியன் இஷ்வாக்குக்கு அப்படியெல்லாம் சொல்லி இப்போ காலகட்டத்தில் அது கொஞ்சம் பலகீனமாகி அது காணாமல் போன மாதிரி ஆகிடுது. அதனால தான் நான் திரும்பி சொல்ல வேண்டியது இருக்கேன். ஆனால் இந்த பீஷ்மர் செய்கிற இந்த சந்தேஷம் இருக்குது, போதனை தர்மம் பற்றி, இது எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு, எக்கச்சக்கமாக நமக்கு கிடைக்குது. அதனால் அது பரம்பரையாக இருந்துகிட்டே இருக்குது, அதில் எங்கே பிரேக் கிடையாது. அனுசரிக்கிறதுல மக்கள் கொஞ்சம் பேர் அனுசரிக்காமல் இருக்கலாம், பிரேக் கிடையாது. அதுக்கப்புறம் சொல்கிறா, தர்மபுத்திரா, கிருத்தயுகம் ஆரம்பத்தில் ராஜ்யம் கிடையாது, ராஜாக்களும் கிடையாது, தண்டிக்கிறவர் கிடையாது, தண்டனமும் கிடையாது. வீட்டுக்கு கதவு பூட்டனதே தெரியாது. அது இப்போ கூட இவர் சைனா அம்பாசிடர் யாரோ வந்தார், சூங்க யாரோ ஒரு நம்ம நாடு பற்றி இங்கே பார்த்து எல்லாம் எழுதிட்டார், ஏதோ தேன் சூங்க என்ன வரும் பேர் சூ. அந்த சீனா யாத் அவர் அவர் பார்க்கும்போதே இங்கே எங்கேயுமே இந்த சாப்பாட்டு விற்கிறது, அப்புறம் வீட்டுக்கு பூட்டுறது, இது எதுவுமே இல்லையாமா. கிருத்தயுகம் வரைக்கும் போக வேண்டாம். சரி, இப்படி சொல்லி அப்போது பிரஜர்கள் தர்மத்தை அனுசரித்து ஒருத்தர் பரஸ்பரம் அவங்களே ரட்சிச்சுக்கிறாங்க. நானும் தர்மமாக இருப்பேன், நீ தர்மமாக இரு, யார் ரட்சிக்கணும் நம்ம எதுக்கும் அந்த கான்செப்ட் இல்லையாம. ஆனால் காலக்கிரமத்தில் மோகாவிஷ்டர்களாய் மக்கள் காம குரோத லோகங்களுக்கு அடிமையாகி தர்மாதர்மங்களே தெரியாத மூடர்களாகி என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தர்மத்தை அனுசரிக்கிறது விட்டுட்டாங்க. அப்போ தேவதைகள் எல்லாரையுமா பிரம்மதேவன்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணாங்க, இப்படி ஆகிட்டுருக்கேன்னு சொன்னால் பிரம்மதேவன் என்ன பண்ணார், ராஜ நீதி, ராஜ்யநீதி, தண்ட நீதி அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு புஸ்தகம் எழுதிட்டாராம் அவர். அதுக்கு முன்னாடி இல்லை, சரியா, ஒரு பெரிய கிரந்தம் எழுதிட்டார். அப்போது அதை வச்சுக்கிட்டு ராஜ தர்மபராயணாக இருந்து எப்பவுமே தேவதர்களையும் தெய்வீ சம்பத்து இருக்கிறவங்களையும் பிராமணர்களையும் எப்பவுமே ஆனந்தப்படுத்துறது போல் அவர் ராஜ்யபரணம் பண்ணணும், பிரவர்த்திக்கணும். என்னாகும் அப்போது தேவதா அப்புறம் தெய்வீ சம்பத்து இருக்கிற மகான்கள் ப்ளஸ் பிராமணர்களை நீ அப்படி காப்பாற்றி அவங்கள சந்தோஷப்படுத்தாச்சுன்னா கோ பிராமணேபிய சுபமஸ்து நித்தியம் லோகா சமஸ்தா. தர்மம் ஆனந்தப்படுமா, தர்ம தேவத்தை ஆனந்தப்படுமா, தர்மம் பிரசன்னமாயிடுச்சுன்னா சுகசாந்திகள் எல்லாம் இருக்கும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போது ஆனால் இங்கே இந்த தர்மம் అనేది எப்பவுமே இதெல்லாம் சுகசாந்தி தானாக வராது இல்லையா. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா.
புருஷ பிரயத்தனம். நீ அனுசரிக்கணும், நீ ஆரம்பிக்கணும், நீ புருஷகாரம். ஓகே, அதுக்கப்புறம் ஈஸ்வரன் அனுகிரகமும் சேரும் அதில். அப்போது அதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்லிகிட்ருக்கேன். எப்போ என்ன கேள்வி கேட்டாருன்னா அதுக்குள்ளே போயிடுச்சுன்னா நம்ம வெளியில் வர முடியாது, அப்படி இருக்கும். ஜஸ்ட் ஒரு கண்ணோட்டம் தான். ஒரு துளி சமுத்திரத்துலேருந்து அப்படியே ஒரு ட்ராப் எடுத்துக்கிட்டு ஏதோ டேஸ்ட் பண்ணுறோம். ராஜநாம சத்தியத்தினை ஆசிரிச்சு இருக்கணும். அப்படியே ஆசிரிச்சு இல்லைன்னா பிரஜைகள், அவருடைய சொந்த மித்திரர்கள், பந்துகள் எல்லாரும் யாரும் அவனை நம்ப மாட்டாங்க. யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கிட்ட சத்தியம் இல்லை. சரி, அவங்களுக்கு சத்தியம் இருக்கோ இல்லையோ, இப்போது நம்ம சத்தியம் பேசுகிறோமோ இல்லையோ, ஆனால் நம்மக்கிட்ட எல்லோரும் ட்ரூத் பேசுகிறோம், சத்தியம் நினைக்கிறோம் இல்லையா? என்னை மட்டும் யாரும் ஏமாற்றக்கூடாதோ, அப்பப்போ நான் மட்டும் ஏமாற்றுவேன். அப்படி அப்புறம் ராஜா ரொம்ப உக்கிரமாக இருக்கக்கூடாது. யுத்தம் செய்கிற அவசரம் வந்தபோது சரி, தவிர சாதாரணமாக பிரஜைகளுக்கு ராஜான்னு பார்த்த, ராமர்னு பார்த்த மக்கள் இப்படியெல்லாம் ஆனந்தப்படுறாங்க. பார்க்கணும்னு இன்னும் மறுபடியும் அவனே பார்த்துட்டு இருக்கிறவன். அந்த மாதிரி ராஜா அப்படி இருக்கணும், தவிர அவர் ரொம்ப என்னது ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸ்கூலில் ஸ்ட்ரிக்ட்டு டீச்சர்னு பார்த்தா ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், அதே சமயத்தில் அன்பாக இருக்கணும். எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான குழந்தைகளை பயந்து ஓடி போகும், வருமா, அது ஏதாவது தெரிஞ்சுக்கும் பயம். அப்போது ரெண்டு பேலன்ஸ் பண்ணி இருக்கிற தெரியணும். அப்போது பிரஜைகளை ரட்சணைக்கு மூலம் என்னன்னா தர்ம ரட்சணம். எல்லாமே தர்மத்து மேலே மையமாக இருக்குது இந்த டாபிக் எல்லாமே. இதில் மகாபாரதம்னாவே தர்மம் மெயின் நிறைய சொல்லி அப்புறம் இது பிரம்ம மோட்சத்துக்காகன்னு சொல்லணும். அப்போது பிரஜைகள் ரட்சிக்கணும் என்னோடய மெயின் எஜெண்டா. அதுக்கு தர்மத்தினை நான் ரட்சிக்கணும், நான் அனுசரிக்கணும். இதுதான் மெயின் எஜெண்டா, தப்ப மீச்சம் இல்லை. அப்புறம் அப்போது இதனால தான் பிரஜைகளுக்கு நேர்மை நல்லது ஏற்படும். அப்போது அந்தக்கரண திரிக்கரண சுத்தியோடு இருந்து ராஜாவுடைய குவாலிட்டிஸ் நான் பேசுறதில்ல, சரியா? சர்வபூத ஹித ரஹிதனாக இருக்கணும், தயையோடு இருக்கணும், தான குணம் இருக்கணும், தியாக குணம் இருந்து அதோடு வேலை செஞ்சாதான் அது அவர் ராஜான்னு கூப்பிடலாம். அப்புறம் நாட்டு மக்களுக்கோ இல்லை சபை ராஜ சபையிலையோ மக்களுக்கு அசைச்சுக்கிற போல் இவ என்ன ஆட்சி பண்ணுறார், என்ன ரூல் பண்ணுறார், இவர் ஒரு மினிஸ்டரா, இவர் ஒரு அப்படின்னு என்ன ராஜா அப்படின்னு பிரஜைகள் சொல்லக்கூடாது, சபையில் இருக்கிறவர் சொல்லக்கூடாது. இல்லை அப்படிப்பட்ட ஒரு காரியம் பண்ணி எனக்கு நானே வெட்கப்படக்கூடாது, ஏன் நான் இப்படி பண்ணானே, அப்படி ஆகாமையின்றி வேலை பண்ணணுமா ராஜா. அப்போது அதனால் பேலன்ஸு. தண்டனை எப்போ பார்த்தா தண்டனை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. சில கம்யூனிஸ்ட் நாடு அதெல்லாம் அப்படி தான் ஆகிடுது. எல்லாம் ஹிட்லர் ரூல் எப்படி இருக்கு, ஹிட்லர் காலம் ஸ்ட்ரிக்டான ரூல். அங்கே அன்பு அதெல்லாம் இருக்காது. என்ன அப்படி சொன்னால் கேட்க மாட்டாங்க சார் மக்கள் அப்படின்னு. அப்படி கிடையாது, நீ டாக்டிஸாக அப்படி பண்ணணும். அப்போது பேலன்ஸ் இருக்கணும். க்ஷமிக்கிற குணம் இருக்கணும், தண்டிக்கிற குணம் ரெண்டு இருக்கணும். அம்மா பண்ணுறேன் குழந்தைன்னு அம்மா அப்படி தானே வளர்த்தோம். அப்போது பிரஜைகளுடைய சுகதுக்கங்கள் தான் என்ன சுகதுக்கங்களனி பாவிச்சு அவர் வேலை பண்ணுறது தான் அவருடைய மெயின் டியூட்டி. வேறு என்னோட பேரு புகழ், என்னுடைய ராஜ்யம், என்னுடைய சொத்து அதுக்காக இல்லை. அப்படி இருக்கவே இருக்கக்கூடாது. அடுத்த விஷயம் சொல்கிறாரு,
கூட வேலை பண்ணுற சேவகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் கூட ரொம்ப டூ மச் க்ளோஸாக இருக்கக்கூடாதம்மா. ரொம்ப கிண்டல் அடிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா, ஸ்திரீ ஆகட்டும் புருஷன் ஆகட்டும், ஸ்லோலி என்ன ஆகுமன்னா ராஜாவுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது. ஸோ அந்த டிஸ்டன்ஸும் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா அவங்க வந்து ரொம்ப லேசாக எடுத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லை, ரகசியங்கள் எல்லாம் நிதானமாக கேட்டுக்குவாங்க. மறுபடியும் கேட்டு அதனால் பல பல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ராஜ்யத்துக்கே ப்ராப்ளம்ஸ் வரும். அப்படிப்பட்ட கதைகள் இருக்குல்ல. அப்படி சொல்லி அப்போது என்ன ஆச்சு, இதெல்லாம் ராஜாவுக்கு இருக்க வேண்டிய குணங்கள். ஸோ பிரம்மதேவன் வந்து லோக ரட்சணத்துக்காக அசுர ராட்சச சம்ஹாரத்துக்காக இந்த தர்மசாஸ்திரத்தை பட கத்தியும் உருவாக்கிட்டாரம்மா. அதுக்கு முன்னாடி கத்தியானது என்னன்னு தெரியாத நினைக்கிறேன் மனுஷனுக்கு. அப்போ கத்தி சாஸ்திரம் சொல்கிறது அப்போதான் ஒரு கத்தி அவர் சிருஷ்டி பண்ணதானே ஃபஸ்ட்டு அது எப்படி இருக்கும்னு ஒரு மனுஷன், அப்புறம் மனுஷன் பண்ணுறான், அது வேறு. அந்த ஐடியா கொடுத்தார். கத்தி பண்ணி மனுகளை எல்லோரும் கொடுத்தாரு. மனுகள் தானே ராஜ்யம் அப்போது அதிகாரம் பண்ணுறது. அப்போது கொடுத்துட்டு இந்த தர்மத்துக்கு சின்னமாக இருக்கிற இந்த கத்தி வச்சுக்கிட்டு நீங்கள் ராஜ்யபரணம் பண்ணணும்னு சொல்லி பிரம்மதேவன் அப்போ சொல்லி கொடுத்தாரான்னா. ஏன்னா சில யுகங்களுக்குள்ள அது ரொம்ப தேவை. கிருத்தயுகம் அப்படி இருக்குது, அது வேறு விஷயம். காலம் அப்போ மாறும். இந்த கத்திக்கு வந்து 8 விதமான பேர் இருக்காங்க. பேர் மட்டும் சொல்கிறேன், அதை எல்லா அர்த்தம் பார்த்தா ரொம்ப வேதாந்தம் ஆகிடும், வேண்டாம். அசி, விஷனம், கட்கம், தீக்ஷதாரம், துராசதம், ஸ்ரீகர்ப்பம், விஜயம், தர்மபாலகம். கத்திக்கு பேர். அதுக்கப்புறம் நான் அங்கங்கிருந்து பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு சொல்லிட்டுருக்கேன். சரி, ராஜா ஆகட்டும், சாதாரண மனுஷனாகட்டும், யார் ஒரு மனிதனுக்கு கிரகஸ்தனாக இருந்து அவனுக்கு வந்து பதிவிரத்தையான பதி பிரியத்துக்கு பதியோடைய ஹிதத்துக்காக விரும்பி ஆசைப்பட்டு இருக்கிற ஒரு பாரியை கிடைக்கிறது இந்த லோகத்தில் கிடைச்சா அந்த மனுஷனும் அவன் தன்யன். அதனால தான் தர்மபத்னி அப்படின்னு சொல்கிறேன். பாரிக்கு தர்மபத்னி. என்ன, நான் தர்மம் அனுசரிக்கிறவன், எனக்கு கூட சக தர்மச்சாரிணி இன்னொரு பேர். ஜனகர் சீத்தனை கொடுக்கும்போதோ அந்த வார்த்தை உபயோகப்படுத்திட்டு, சீத்தை உனக்கு சகதர்மச்சாரிணியாக இருக்கும், என்னோடய சுதா பொண்ணு அப்படின்னு கொடுத்தாரு. அப்படி சொல்லி இங்கே ஒரு சுபாஷித ஸ்லோகம் சொல்கிறார். நாஸ்தி பாரிய சமோ பந்து, நாஸ்தி பாரிய சமாகதி, நாஸ்தி பாரிய சமோ லோகே, சகாயோ பாரிய தர்ம சங்கிரஹே. பாரிக்கு சமமான இன்னொரு பந்து ரிலேட்டிவ் உறவு யாரும் கிடையாது. பாரிக்கு சமமாக நீ நல்ல கதி மோட்சகதி அப்படி அடையணும். ஏன்னா தர்மத்தில் இருந்தால் தான் மோட்சம். அதனால் உனக்கு தர்ம சகச்சாரிணியாக இருந்து சகதர்மச்சாரிணி இருந்து உனக்கு ஒத்தாசு கொடுத்துட்டு இன்னும் அதினே செய்யுமணி. என்ன பர்த்த புண்ணியம் பாரியக்கு வரும்னு சொன்னோம் இல்லையா? அதனால் பார்த்த இப்போ இதெல்லாம் பண்ண வைக்கணும் பாரியா. அப்போ அவங்களுக்கு மீறி பராகதி யாரும் கிடையாது. நாஸ்தி பாரிய சமாகதி. அப்போ அதே போல் அதனால் தர்மத்தினை சங்கரிச்சுக்கிறதுலோ சகாய பாரிய தர்ம சங்கிரகே. அவங்களுக்கு சமமாக நீ தர்மத்தை நடத்தி காட்டணும்னு ஒரு மனுஷனும் உன்னை கூட இருக்கிற உன்னை தர்ம பத்னி சகதர்மச்சாரிணிக்கு சமமாக இன்னொருத்தர் இல்லை. அதனால் பாரிக்கு சமமானது இன்னொன்று இந்த லோகத்தில் இல்லைன்னு சுபாஷிதம். நாஸ்தி பாரிய சமஹா லோகே. அங்கெல்லாம் சில உபாக்கியானங்கள் வரும் நடுவில். நான் இப்போ உபாக்கியான நடுவில் எடுக்கலை. நம்ம அந்த கதைகளெல்லாம் குட்டி குட்டி தனித்தனியாக பார்ப்போம். அப்படியே
முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கதையாக என்ன நீத்தேன். அந்த இடத்துல தான் 2 புறாக்களுடைய கதை சொல்லுவார். சரியா? அப்படி சொல்லும் போது தர்மம் பற்றி, தர்மம் சரத யத்னேன நச்ச தர்மே மனக்ருதாக வர்த்தத்வம் ச யதா காலம் தெய்வதேஷு த்விஜேஷு ச. எப்போ தர்மத்தை அனுசரிக்கணும்னு பிரயத்தனத்தோட நிர்ணயம் பண்ணி பிரயத்தனத்தோடு ஆச்சரிக்கணும். ஒருக்காகவும் மனசுன்னு அதர்மம் பக்கம் போக விடாதே. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வாழ்க்கையில் உன்னுடைய காலத்தின சமயத்தினை தெய்வ ஆராதனைக்கும் மகான்களுடைய ஆராதனைக்கும் சமயம் கொடு. என்ன அர்த்தம் என்ன இதுக்கு? இப்போ நிறைய விஷயங்கள் இங்கே எல்லாம் சொல்லும் போது நமக்கே புதுசாக இருக்கு. சின்னப்புடு ஏதோ கேட்டுட்டு இருந்தால் கூட நடுவில் தொடர்ந்து இந்த விஷயங்களில் நம்ம சத்சங்கம் மூலமாக அப்பப்போ வேக்சின் டோஸ் போட்டுக்கினது போல் போட்டுக்கலைன்னா வாழ்க்கையில் நிறைய தவறு செய்வோம், நிறைய அதர்மங்கள் பண்ணுறோம், அப்புறம் வருத்தப்படுவோம். ஆனால் அப்பப்போ இப்படி குரு சாநித்தியம் சத்சங்கத்தோடைய தொடர்பு வச்சிருந்து வாழ்க்கை நடத்திட்டு இருந்தால் நிறைய தவறே பண்ண மாட்டோம். ஆனால் இப்போது அப்பப்போ பண்ணதெல்லாம் இப்போ நினச்சிட்டு சிந்தை கவலைப்பட வேண்டாம். அப்போது என்ன கருத்து? அடிக்கடிக்கு மனுஷனுக்கு இந்த விஷயங்கள் உள்ளக்கு போயிட்டே இருக்கணும். அது பலவிதமாக பிரயோஜனம். எனக்கு வாழ்க்கையில் வர கஷ்ட நஷ்ட துன்பங்கள் எல்லாத்திலும் நானும் எப்படி சமாளிக்கிறதுன்னு வரும். அப்போது அப்படி இருக்கும்போது கூட தர்மத்தை எப்படி நான் அனுசரிக்கணும்னு தெரியும், ஆபத் தர்மம் என்னான்னு தெரியும், நித்திய நைமித்திக தர்மங்கள் என்னான்னு தெரியும். அப்போ அதில் நம்மளை நிற்க வச்சிடும். ஏன்னா நம்மளை அதுக்கப்புறம் யார் படித்தோம்? ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி டீ காஃபி கொடுக்கும்போது ஏதோ ஒரு தான் நம்ம பாரத ராமாயண் ஆன் பண்ணேன்னு. பட் இங்கே இப்படி நேராக கேட்கும்போது இதோட இம்பேக்ட் இருக்காது. அங்கே ஆக்டர்னு ஆக்ட்ரஸ்ன்னு அந்த இதெல்லாம் பார்த்து நடுவில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துக்கிட்டு அப்படியே அது பிரயோஜனப்படாது. இப்படி சத்சங்கம் இருக்கணும். அதனால சத்சங்கம் இல்லாமல் அந்த மனுஷனுக்கு ரொம்ப துரதிருஷ்டவான். இது ரொம்ப முக்கியம். சரி, இவ்வளவு விஷயங்கள் தர்மம் ராஜநீதி தர்மம் இதெல்லாம் சொல்லி நம்ம யாரும் ராஜா இல்லையே, எதுக்கு இதெல்லாம் இவ்வளோ சொல்கிறீங்க எங்களுக்கு? இப்போ நாடு இப்படி இருக்கு. நம்முடைய லக்கு இப்போ இருக்கிற நாடு பிரதமர்னு பார்த்தா இந்த குணங்கள் எல்லாம் இருக்கு. அவருக்கு என்னதான் இருக்கு? 24 வாரத்தில் 7 நாளும் அந்த தூங்குற கொஞ்சம் சமயம் தவிர வேலை பண்ணிகிட்டே இருக்கிறாரு. 14 வருஷம் என்னாச்சு, 11வது வருஷம். யார் இங்கே பண்ணுவாங்க? யார் பண்ணுவாங்க? அதனால் இப்போ இருக்காங்க, நல்லவங்க இருக்காங்க, எப்பவுமே இருப்பாங்க. நமக்கு இப்போ நம்ம இருக்கும்போது பார்க்க முடிகிறது நிறைய நல்லது நம்ம பார்க்க போகிறோம், நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை. வேறு என்ன? நானும் என்ன கிரகத்துக்கு ராஜா நான் தான். என்ன சொசைட்டி, என்ன ஸ்ட்ரீட்டில், என்ன கமிட்டியில் நான் தான், என் ஆஃபீஸில் நான் தான். நான் ரோல் மாடல். ராஜான்னா அது ரோல் மாடல். அப்படி எடுத்துக்கணும். ஐ ஹவ் நோ எனி மினிஸ்டர் போஸ்டார் சார். எதுக்கு இதெல்லாம் கதைன்னா? இது எல்லாம் இருக்கே ஒரு மனுஷனுக்கு. அந்த வீட்டில் தாய் தந்தைகள் எப்படி இருக்காங்க, அது தகுந்த போது குழந்தைகள் இருக்கும். யதா ராஜா ததா பிரச்சனம், யதா பிதாமாதா ததா சுதா புத்திரா இல்லையா? அதே இங்கே அப்ளை ஆகுமே. சரி, அதுக்கு அடுத்ததாக 2வது இன்னொரு பர்வம் ஆபத் தர்மங்களை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆபத் தர்மங்கள்னா பீஷ்மருடைய இதிலேயே வந்துச்சு இல்லை,
சத்யவதிக்கு ஆபத்தர்மம் இவரே சொன்னார். ஒரு பிராமணனை சீலவான் தபஸ்வினி கொண்டு வந்து ராஜ்ய ரட்சணுக்காக வம்ச ரட்சணத்துக்காக வேணுமான குழந்தைகள்னே பெற்றதுக்கு அப்படி தானே பிறந்தாங்க இவங்க எல்லாரும். ஆபத்தர்மம் அதை. இதுபோல் நிறைய விஷயங்கள் ஆபத்தர்மம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று ரெண்டு தெரிஞ்சுக்கணும். பீஷ்மர் வாழ்க்கை அது விட்டுடுங்க. நமக்கு ப்ராக்டிக்கலாக தெரியணும்னா ரொம்ப கஷ்ட காலம் இல்லத்தில் இருக்கும்போதும் கஞ்சம் ஏற்படுது சில நாட்டில் சில சமயத்தில். அப்படிப்பட்ட சமயங்களுக்குள்ள பிராண ரட்சணைக்காக உயிர் காப்பாற்றுக்கணும், உயிரோடு இருக்க வேணும். அப்போ அனுசரிக்க வேண்டிய சில டெம்பரரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆபத்தர்மங்கள். சரியா? அப்படின்னா ஆத்மரக்ஷா கர்த்தவ்யா, இதுதான் பரமதர்மம். உயிரே போகிறதுன்னா அதுக்கப்புறம் என்ன? சரீரமாத்தியம் கலு தர்ம சாதனம். சரீரம் நிந்திருந்தால் தானே. அப்படி இதுக்கு 2 உதாரணங்களை சொல்கிற புராணத்தை நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கலாம். விஸ்வாமித்திர நாம ஒரு வாட்டி அவருடைய சரித்திரம் ரொம்ப பெருசு. அப்படி வழியில் போகும்போது அவர் தபஸு, அதனால் அவருக்கு சாப்பிடாமல் எப்படி இருந்து அவர் பிராணம் போகிற மாதிரி ஸ்திதி வந்தப்போ யாரோ ஒரு சண்டாளனு கிட்ட இருக்கிற ஒரு நாய் மாம்சத்தை எடுத்துக்கிட்டு சாப்பிட்டாராமா. இது கரெக்டாக தவறா? அப்படின்னா பிராணத்தினை காப்பாற்றுறதுக்கு அப்புக்காக சாப்பிட்டாரு. அவர் சொல்கிறாரு, ஏன் அப்படி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அது தவறு தான். ஆனால் நான் தபஸு பண்ணி இந்த தவறுக்கு பிராயஷ்சித்தை நான் பண்ணிக்கிட்டு நான் சுத்தி பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னார். அதே போல தான் இப்போ இங்கே கூட நம்ம ஏதாவது செய்ய வேண்டியது செய்ய முடியல. ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், இல்லை இப்போ சாதாரணமாக சந்தியாவந்தனம் பண்ணுற டைமில் ஆஃபீஸுக்கு போகிறான், ஃப்ளைட்டில் இருக்கிறான், என்னென்னமோ ஆகிறதா. அட்லீஸ்ட் மனசில் செஞ்சு அதுக்கு அடுத்த நாளில் அதுக்கப்புறம் பிராயஷ்சித்தம் பண்ணி அது எக்ஸ்ட்ரா காயத்ரி பண்ணி அப்படி பண்ணிக்கணும். ஆபத்தர்மம் என்ன பண்ணுறது மாதிரி இப்போ? சரியா? ஸோ அந்தந்த சமயத்தில் அப்படி நிறைய இப்படி கவனிச்சுட்டே இருந்தால், ஆனால் அது எக்ஸம்ஷன் கிடையாது. அதுக்கு நீ கண்டிப்பாக பிராயஷ்சித்தம் பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ரா தபஸ் பண்ணணும், எக்ஸ்ட்ரா மந்திரம் சொல்லணும். நான் வேணுமனு பண்ணல அப்படியானே. அதுக்கப்புறம் முதல்ல பிராணம் நிற்கிறதுக்காக சாப்பிட்டேன், அதுக்கப்புறம் தபஸ் பண்ணி நான் பிராயஷ்சித்தம் பண்ணிக்கிறேன். அப்படி தான் சாப்பிடணும்னு எனக்கு கிடையாது. இதே போல் பார்வதி தேவி தபஸ் பண்ணானா பரமேஸ்வரனுக்காக. அப்போது அவர் மார்வேஷத்தில் ஏதோ சொல்லி தபஸ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு பிராமண ரூபத்தில் அப்படி எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், இவ்வளோ தபஸ் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படி ஸ்வசக்தியா தபசி பிரவர்த்தசே, நீ உயிரோடு இருந்தானே தபஸ் கண்டினியூ ஆகும். அதனால் தேவையில்லாத தபஸ் எல்லாம் பண்ணி உயிர் போடுற வரைக்கும் பண்ணிக்கூடாது. சங்கராச்சாரிய சரித்திரத்தில் பார்த்தோம், அவருடைய சிஷ்யர்களுக்கு நமக்கு யாத்திரைக்கு போய்தாகணும், அந்த மலை ஏறிதாகணும், இந்த மாதிரி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு உயிருக்கு ஆபத்து கொண்டு வந்து வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல சாதனை பண்ணேன். அதனால் அட்வென்ச்சர்ஸு சாதகனுக்கு தேவையில்லை. நான் யாருக்கு காட்டணும், எதுக்கு காட்டணும்? அப்படி பார்வதி கிட்ட சொல்கிறாரு. அதனால் சரீரம் பார்த்துக்கோ பொண்ணே, முதல்ல இது இருந்தால் தானே தபஸ். நீ ஒன்றும் சாப்பிடாமே இருந்து அப்புறம் நான் பேர் வாங்குற, இலை கூட சாப்பிட நிறுத்திட்டேன். அதனால் இப்படியெல்லாம் சொல்லி இவ்வளோ நிறைய ஆபத்தர்மங்கள். ஸோ மொத்தத்தில் தைத்திரியத்தில் படித்தோம், சத்யாத் ந பிரமதித்தவ்யம், தர்மான் பிரமதித்தவ்யம், பூத்தியை ந பிரமதித்தவ்யம்னா விட்டுடவே கூடாது. அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டு வருவாங்க. நெவர் கிவ் இட் அப், சத்யான்ன பிரமதித்தவ்யம், அப்படி நிறைய சொல்லப்படுதாங்க தர்மாத். ஸோ
எல்லாம் சம்மரைஸாக பார்க்கணுன்னா தர்மத்துக்காக. கடைசியில் 3வது பருவம் அங்கே என்ன சொல்லப்பட்டதுன்னா மோக்ஷ தர்ம பருவம். இப்போ கனெக்ட் பண்ணிக்கணும். మోక్షం అనేది మనుషனுடைய வாழ்க்கையுடைய லட்சியம். இது ஒத்துக்கணும் முதல்ல. அப்போ சாஸ்திரமே சொல்லியிருக்கேன், தர்ம அர்த்த காம மோக்ஷ. இப்போ அந்த மோட்சத்துக்காக நானும் தர்மத்தை அனுசரிக்கணும். ஸோ நடுவில் இருக்கிற அர்த்த காமங்கள் அட்ஜஸ்டபிள் பேஸ்ட் ஆன் தி தர்மா. ஸோ இப்போ நான் இப்படியே ஒரு கருத்து சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். நம்ம வேறு கிளாஸில் கூட சொல்லிகிட்டு இருக்கேன். காசேதா கடவுள் தானே சொல்கிற நிலைக்கு வந்துட்டோம். தர்மம் தான் விஸ்வம் மொத்தம் தர்மத்தில் நின்றுருக்கு. ஜகத தர்மே பிரதிஷ்டிதம். இப்போது சர்வம் லோகம் பணமே பிரதிஷ்டிதம், காசில் தான் இருக்கு. இந்த கான்செப்ட் இப்படி வந்துச்சுன்னா மனுஷனை அடிஞ்சு போயிடுவான். அதனால் நம்ம குழந்தைகளுக்கு பணம் நிறைய சம்பாதிச்சுக்கோ, நல்லா படித்து நல்லா படிக்கணும்னு சொல்லலாம். பணம் சம்பாதிக்கணும், நீ நல்ல வீடு கட்டலாம், நீ பெரிய காரம், இதெல்லாம் சொல்லித்தரவே கூடாது. சம்ஸ்காரவான இருக்கணும். அதுதான் வாழ்க்கைக்கு உனக்கு பெருமை கொடுக்கணும், அது சொல்லிக் கொடுக்கணும், அதிக ஞாபகப்படுத்தணும். அதனால் எந்த அம்மா அப்பா நீ கண்டிப்பாக அமெரிக்கா போகணும், அமெரிக்கா போய் நீ நிறைய இந்த பணம் பற்றி சொல்லவே கூடாது. சமுதாயத்தை நல்லா பண்ணணும், நீ நல்லவனு பேர் வாங்கணும், இது சொல்லணும். பணம் எப்படியாவது சம்பாதிச்சுக்கோ. அப்போது அது தவறு. ஸோ மோட்ச தர்மம் అనేది முக்கியமாக இருக்கும்போது இப்போது சரி அர்த்தம் வேணும் இல்லையா, பணம் வேணுமே வாழ்க்கைக்கு. அப்போது பணம் எதுக்கு கேள்வி கேட்டால் அர்த்தம் எதுக்காக பணம்? பணம் ஆகாரார்த்தம், வயிற்று கொடுக்கு. ஆகாரம் எதுக்கு? பிராணரக்ஷணார்த்தம், பிராணம் உயிர் நிற்க வச்சுக்கணும். எதுக்கு உயிர் நிற்க வச்சுக்கணும்? தர்மார்த்தம். தர்மம் முதல்ல வச்சிருந்தா கூட சரி நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். முதல்ல சாப்பிட்றதுக்கு இல்லைன்னு என்ன சார் தர்மம்? ஃபஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு இல்லை, அதுதானே அவனுக்கு வேணும். அப்போது அர்த்தம் ஆகாரார்த்தம், ஆகாரம் శరీర పోషణార్థం, శరీర పోషణ ధర్మార్థం. ధర్మం జ్ఞాన ప్రాప్తి అర్హత అర్థం, చిత్తశుద్ధి అర్థం. చిత్తశుద్ధి జ్ఞాన ప్రాప్తి అర్థం, జ్ఞాన ప్రాప్తి మోక్షార్థం, பரம புருஷார்த்தம் மோக்ஷார்த்தம். அந்த மோட்ச தர்ம சாஸ்திரத்தில் கூட விஸ்தரித்து நிறைய விஷயங்கள் பேசி சொல்லுவார். இது எல்லாத்துக்கு நடுவில் நிறைய அனுகீதைகள் வந்துகிட்டே இருக்கும். பிருகு கீதை, ஹம்ச கீதை பாரதத்தில் சாந்தி பருவம், அப்புறம் ஷம்பா கீதை, மங்கி கீதை. இங்கிலீஷ் மங்கி இல்லை, அங்கே மங்கின்னு ஒரு வியாபாரி இருப்பான். இப்படி எல்லா கதை இதிகாசத்தில் இப்படி நடந்துச்சு. நான் அப்போது இப்படி கேட்டிருக்கேன். ஆனால் அது சொல்கிறார் எத்தனை கதை. நான் இப்போ அதில் 2-3 உங்களுக்கு சொல்லணும்னா நான் அதை படித்து ப்ரிப்பேர் ஆகி பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லணும். இருக்கிறது அம்பு படைக்கமே இல்லை. வயசு அவருக்கு எவ்வளோ தாண்டி இருக்கும். நினச்சி பாருங்கோ, யுத்தம் நடந்து இந்த சமயத்துலேயே கிட்டத்தட்ட கிருஷ்ணருக்கு ஒரு எவ்வளோ 90 வயசு என்னமோ, ஏன்னா 25 போவார், 36 வருஷம் சாபம் முடிஞ்சிடும். அர்ஜுனன் ஒரு 2-3 இயர்ஸோ 4 இயர்ஸோ சின்ன.
பீஷ்மர் அப்போ எவ்வளோ வயசு இருந்திருக்கணும். அதனால் இது எல்லாத்துடைய சாராம்சம் அது மோக்ஷ தர்மம். அப்போது இப்படிப்பட்ட இத்தனை விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து இதில் சொல்லி வச்சதுனால தான் சொன்னானே மகாபாரதத்துக்கு பஞ்சம வேதமனே அந்த பேர் வர்த்தக்கே இந்த பீஷ்ம சந்தேஷந்தான். இது இல்லைன்னா மகாபாரதம் வெறும் கதைகளுக்கு சொல்லிக்கிட்டு என்ன வேணும்? அவர் ராஜா, இவர் இத்தனை நாள் ராஜபணம் பண்ணார், அவருக்கு இத்தனை பத்னிகள், அவர் இப்போ இறந்து போயிட்டார், அவர் சண்டை போட்டார். யுத்தம் பற்றி கேட்டு எனக்கு என்ன பிரயோஜனம்? வாழ்க்கையுடைய லட்சியம் என்ன? இப்போ இந்த மனுஷ ஜென்மத்தினை எப்படி நான் உபயோகப்படுத்திக்கணும்? அதனால் இதெல்லாம் ரொம்ப முடியாது சார், இந்த காலம் அப்படி இந்த காலம் சொல்லி நினைக்கிற ஒரு திங்கிங் பேட்டர்ன் வந்துச்சு. தர்மம் எப்போ மாறலை, காலம் மாறினா கூட சத்தியம் எப்பவுமே மாறலை, மனுஷனுடைய புருஷார்த்தங்கள் மாறாது. அதனால் என்ன சொன்ன அன்னைக்கு, உன்னுடைய விதி டெஸ்டினேன்னு நீ தான் கிரியேட் பண்ணிக்கணும். பியூர்லி இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அதுக்கு இப்படிப்பட்ட பாரத, ராமாயண, மகாபாகவத இது மூணுமே எப்போ நம்ம காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும், குழந்தைகளுக்கு தெரியணும். அப்படி கேட்டு வளர்ந்து இருந்த சமுதாயம் பாரத நாடு. இப்பவும் அப்படி இருக்கே, நிறைய இருக்கே. ஒரு பக்கம் கொஞ்சம் எல்லாம் வேறு இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இருக்கு. அதனால் நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம செய்கிறோம். அதனால தான் மகாபாரதத்தில் இவ்வளோ விஸ்தரித்து நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டு చింతిச்சிட்ருக்கிறோம். ஸோ இதோட இன்றைக்கி பீஷ்ம சந்தேஷம் అనేది முடியலை. நான் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? இப்போது தர்ம சந்தேஷம், வியாச சந்தேஷம், பீஷ்ம சந்தேஷம், மகாபாரத சந்தேஷம். அதனால் சாந்தி பர்வத்தில் வந்த கதை மட்டும் இல்லை, நான் கதைகள் பொறுக்கி அங்கேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் 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 அந்த விஷயம் ஒரு கதைக்கு பின்னாடி இதோ இந்த நீதி, தர்மம், புருஷார்த்தம் இதெல்லாம் இருக்கும். அப்படி கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அது எப்போ கொஞ்சம் கதைகளை சொல்லி அப்புறம் ஒரு சரித்திரம் பார்ப்போம். என்ன இன்னும் முக்கியமான சரித்திரங்கள் கொஞ்சம் இருக்கு, எல்லாம் பார்க்க முடியாது. பார்க்குறோம் அடுத்த வாரம் என்ன ஆரம்பிக்கணும், என்ன கேட்கணும்னு கேட்டுகிட்டே இருங்கோ. தொடர்ந்து மழை பெஞ்சான்னு வந்துட்டே இருங்கோ. வாழ்க்கையில் சுகம், சாந்தி, நிம்மதி லோகத்துக்கு, சர்வத்துக்கு. சரியா? அதனால் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹிம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोका समस्ता सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम तत्सत्।